ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை வார இறுதி நாள். எப்பவுமே வார இறுதி நாளா இருந்தா ஓரளவுக்காவது திருமலையில கிரௌடு அதிகமா இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 80 to 90,000 பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் டிடிடி ஒரு கால்குலேஷன்ல தர்ஷன் டிக்கெட்டுமே இஷ்யூ பண்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 2 நாள் 3 நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, கிரௌடே இல்ல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு 30 நிமிஷத்துல சாமி பார்த்துட்டேங்க, ஒரு 40 நிமிஷத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆஃப்லைன்ல டோக்கன் ஒரு நாளைக்கு 40 to 50,000க்குள்ள இஷ்யூ பண்ணாங்க தான். அதுல என்ன சிரமங்கள் அப்படின்னா 24 ஹவர்ஸும் கண்டினியூவா இஷ்யூ பண்றோம்னு சொன்னனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, டோக்கன் போய் வாங்கும்போது 1ஆம் தேதி போனவங்களுக்கு தான் 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கான டோக்கன் கிடைச்சது. அதுக்கப்புறம் போனவங்களுக்கு எல்லாமே 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தனால டிக்கெட்டை வாங்கிட்டு நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ திரும்ப ஒரு சிலர் தான் போனாங்க. அதனாலதான் இந்த கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இது ரொம்ப டிசப்பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு கொரோனாவுக்கு அப்புறம் இந்த வருஷமாவது சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லயே ட்ரை பண்ணாங்க. தர்ஷன் டிக்கெட் கிடைக்காதவங்க ஆஃப்லைன்லயே போய் வாங்கினாங்க. பட் அவங்க ஒவ்வொரு நாளும் கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்போது நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் டிடிடி இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. பட் இதுலயும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு. கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஸோ டிடிடி நேத்து தர்ஷன் பார்த்தவங்க எவ்வளவு பார்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 5ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் ஒரு 47,781 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. 6ஆம் தேதி 45,000 தான். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு குறைஞ்சுதான் இருக்கு. ஸ்டார்டிங் 71ல இருந்து அப்புறம் 61, 47, 45 அந்த மாதிரி கணக்குல வந்துருச்சு. 300 தரிசனம் புக் பண்ணவங்க எல்லாருமே மிஸ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தர்ஷன் புக் பண்ணிட்டாங்க. ஒரு டைம் தான் டிராவல். ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் 2 டைம் டிராவல். அதுவும் வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு கவுண்டர்ல நின்றுதான் டோக்கன் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலவரம். ஸோ அதனால நிறைய பேத்துக்கு இந்த சிரமங்கள் இருக்கலாம். ஸோ நீங்க தர்ஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்க, போகல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கூட்டம் குறைவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேக்குறீங்க, நாங்க டிக்கெட் இல்லாம போக முடியுமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா தர்ஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாம இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் தர்ஷன் போயிட்டு இந்த அப்டேட்டை நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை நான் மெயின் சேனல்லையுமே அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்று நான் சர்வ தரிசனத்துக்கு பெருமாள் தரிசனம் பெற்றேன், 4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பு என்ன அப்படின்னா, எனக்கு 7ஆம் தேதி மத்தியானம் தான் தர்ஷன் டோக்கன் இருந்துச்சு. ஆனா ஒரு நாளுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். அதாவது இவர் சொன்னது நேத்தே போயிட்டாரு. அதனாலதான் அவருக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்க யோசிக்கலாம், ஸ்டார்டிங்லயே என்ன 30 நிமிஷம் சொல்லியிருந்தீங்க, என்ன 4 மணி நேரம் மென்ஷன் பண்ணிருக்காருட்டு. தெளிவான விஷயம் என்னன்னா, அவருக்கு 7ஆம் தேதி தான் டோக்கன் இருந்திருக்கு. ஆனா 6ஆம் தேதியே அவர் தர்ஷன் போயிட்டு சாயந்தரம் மாதிரி தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனாலும் ஒரு நாளுக்கு முன்னதாக சென்றேன், அனுமதி தருகிறார்கள், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாள் முன்னதால் கூட தரிசனம் பார்க்க முடிகிறது. கோவிட் சர்டிபிகேட்டோ ஃபேஸ் மாஸ்கோ எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாராளமாக போகலாம். நீங்கள் 9ஆம் தேதி போனால் கூட போகலாம். நான் இன்று 7ஆம் தேதி 3 மணி தரிசன டோக்கன் தான் வைத்திருந்தேன். ஆனால் இரவு 7 மணிக்கு போய் 11:50க்கு சாமி தரிசனம் பார்த்து விட்டு வந்தேன். ஒரு நாள் முன்னதாக போனாலும் அனுமதிக்கிறார்கள் நண்பர்களே அப்படின்ற தகவலை தான் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கான டோக்கன், ஸோ ஆஃப்லைன் டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காலையில 4:28க்கான லைவ் அப்டேட்டு. 10ஆம் தேதி ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 11ஆம் தேதிக்கான ஸ்லாட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுல காலையில உங்களுக்கு 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கு. டைரக்டா போனீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய 4 கவுண்டர்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். இது நம்மளோட டிடிடி சேனல், அதாவது டிடிடி டெலிகிராம் அப்டேட் சேனல். இதுல நம்ம எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமலையில இவ்வளவுதான் க்ரௌடு. ஓகேங்களா, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. எப்படியும் கோவிலுக்கு வெளியில க்ரௌட் ரஷ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஓரளவு ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு நாள் முன்னாடி டோக்கன் இருந்தா கூட கேட்டுக்கோங்க. இன்னைக்கும் நம்ம சேனல் ஒரு நண்பர் எனக்கு 9ஆம் தேதி ஏதோ டோக்கன் தாங்க கொடுத்துருக்காங்க, 10ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு கேட்டாரு. நீங்க க்ரௌடு கம்மியா தான் இருக்கு, வேணா ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்க. சப்போஸ் அலோவ் பண்ணாங்கன்னா சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பட் அவர் பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா நான் டெலிகிராம்ல அதை பத்தி ஷேர் பண்றேன். ஸோ இதுதாங்க தர்ஷன் ரிலேட்டடா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸா இருக்கு. அதுக்கு அடுத்த அப்டேட் என்னன்னா, நேத்து நைட்டு 300 தர்ஷன் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நான் தர்ஷன் அப்டேட் வந்ததுமே அதை பத்தி வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அக்கமடேஷன் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதுல இந்த 300 தர்ஷனத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, February 22ஆம் தேதியில இருந்து
28ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கோட்டா ஆன்லைன்ல ஓபன் ஆகாது. திங்கட்கிழமை ஓபன் ஆகும்போது இந்த டேட் வந்து ஓபன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அதுக்கப்புறம் லேட் ஆகி ஓபன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாலாலயம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த நிலையத்துக்கு தங்கமெல்லாம் பூசுற வேலை வந்து நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். டிடிடி வந்து அதை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதாவது 6 மந்த்துக்கு டெம்பிள் க்ளோஸ் ஆகும் அப்படின்றத ஒரு தகவல் வந்து பொய்யான தகவல். அதை யாரும் நம்பாதீங்க, கோவில் கண்டிப்பா ஓபன்ல இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, பாலாலயம் அப்படின்ற ஒரு வேர்டு இங்க மென்ஷன் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்த நிலைய கோபுரத்தின் தங்கமுலாம் பூசும் பணிகளை 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் மேற்கொள்ள டிடிடி வாரியம் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. 6 மாதங்கள்ல இந்த பணியானது முடிக்கப்படும் அப்படின்றதும் டிடிடி தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பணி தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக பாலாலயம் போன்ற சில ஆகம நடைமுறைகள் தற்காலிக சிலை அமைப்பதன் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றார். 6 மாத காலத்திலும் பக்தர்கள் மூலமூர்த்தியை ஸ்ரீவாரி தரிசனம் செய்து கொள்ளலாம். இருப்பினும் ஆகம மரபுகளின்படி அனைத்து ஆர்ஜித சேவைகளும் ஏகாந்தத்தில் காலை சுப்ரபாதம் முதல் இரவு ஏகாந்த சேவை வரை மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 மந்த் மேபி வந்து இந்த ஆர்ஜித சேவாஸ் மட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஏகாந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மற்றபடி நார்மல் தரிசனம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ மார்ச் 1ஆம் தேதியில தான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னா தான் அந்த லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க பாருங்க, 22ல இருந்து 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அந்த வீக் வந்து பாலாலயம் அப்படின்ற ஒரு ஆகம நடைமுறை வந்து நடக்கும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அதே போல ஸ்ரீ மலையப்ப சுவாமி மற்றும் அவரது துணைவியார் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோருக்கு உற்சவ மூர்த்திகளுக்கான கல்யாணோற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம் போன்ற ஆர்ஜித சேவைகள் வந்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1957ல இருந்து 58 மற்றும் 2018ல தான் பாலாலய விழாவின் போது ஸ்ரீவாரி மூலவர் தரிசனம் மற்றும் உற்சவ சிலைகளுக்கு ஆர்ஜித சேவைகள் வந்து இடையின்றி நடத்தப்பட்டதாகவும் பதிவுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதே போல கோயில் நிர்வாகத்தால் ஆகம நடைமுறைகளை பின்பற்றி வரும் இந்த பின்னணியில ஸ்ரீவாரி தரிசனம் 6 மாதங்களுக்கு மூடப்படும் என்ற பொய்யான விளம்பரங்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா வேணுகோபால் தீட்சிதர் அப்படின்றவர் தான் திருமலை சார்பா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனாலதான் இதை நான் இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாலாலயம் அப்படின்றது ஆகம சடங்குகளுக்காக அந்த 1 வீக் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தர்ஷன் இருக்காதா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அகாமடேஷன் ஓபன் பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. 12ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் தேதி காலையில வந்து 10 மணிக்கு ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 1 வீக் தர்ஷன் இருக்கு அப்படின்னா அக்கமடேஷன் ஓபன் ஆச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேணும்னா டிடிடில கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஓபன் பண்ணாம லேட் ஆகி ஓபன் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஸோ அந்த பாலாலயம் அப்படின்றது ஆனந்த நிலையத்துக்கு தங்கமெல்லாம் பூசுறதுக்கான அந்த ஆகம சடங்குகளை தான் அந்த இது சொல்றாங்க. ஸோ இதை உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணேன். ஸோ இதுதாங்க நேற்று வந்து 2 அப்டேட். இதுல நான் வந்து அக்கமடேஷன் அப்டேட் மட்டும் நேற்று எனக்கு சொல்ல முடியல. பட் நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். 9ஆம் தேதி 12ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி மாசத்துக்கும் பிப்ரவரி மாசத்துக்கும் ஓபன் ஆகுது. இந்த ஓபன் ஆகாத டேட்ல வேணுங்கிறவங்க அதோட டீடைல்ஸ் நம்ம ஃபர்தரா வந்து அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு சீனியர் சிட்டிசனோட தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆச்சு. அதோட அப்டேட்டுமே கொடுத்துருந்தேன். நான் ஒவ்வொரு டைமும் எந்த டிக்கெட் ஓபன் ஆனாலும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன். எதற்காக அப்படின்னா புதுசா ஒரு சில நண்பர்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சடனா அந்த டைம்ல அவங்களுக்கு டவுட் வரும்போது பழைய வீடியோ சர்ச் பண்ணி தேடுறதுலையோ அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு டைமும் சேனல்ல வந்து அப்டேட் பண்றது. ஸோ வியூஸ்க்காக நம்ம எதுவுமே பண்றது இல்லை. பட் எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 29,000 ரீச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலிகிராம்ல எப்படி மொபைல் மூலமா ஜாயின் பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோவே போஸ்ட் பண்றேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் டவுட் கேட்குறீங்க. அதுல எப்படி ஜாயின் பண்றது, அந்த சாட் குரூப்ல எப்படி ஜாயின் பண்றது, இது எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் வர்றதுக்கு இருக்கு அப்படின்னா 500 ரூபா தர்ஷன் டிக்கெட் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. ஓப்பன் ஆகுறேன்னா இன்னைக்கு கண்டிப்பா அப்டேட் கொடுப்பாங்க. ஜனவரிக்கு கண்டிப்பா ஓப்பன் ஆகணும். ஸ்டில் நவ் எதை பத்தி அப்டேட் வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த 11 நாள் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் தர்ஷனுக்கு அலோவ் பண்றாங்க. ரூம்ஸுமே உங்களோட டிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல எனக்கு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டேன், ரொம்ப இதா இருந்துச்சு, இவ்வளோ நாள் இப்படி எனக்கு தர்ஷன் கிடைச்சதே இல்லைன்னு சொல்லியும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க.
எல்லாருக்குமே நன்றிங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். டவுட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு எமர்ஜென்சி டவுட்ட கிளியர் பண்ணணும்னா டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.